அதிகம் அதிகம். எத்தனை பேர் இந்த காலையில சத்தமா சொல்லுவீங்களா? உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏமாற்றும் வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. ஏமாற்றமில்லா வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. வா அதிகம் அதிகம். பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். பலவீன நேரத்திலும் பலனுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். ராஜனே, உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதுமே. உம்மை விடாமல் என்றும் பற்றி கொண்டு வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க. தேங்க்யூ அப்பா. கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க. ஆமென். உம்மை அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. அன்பு தகப்பனே, உங்க சன்னிதானத்துல கூடி வந்து உம்மை பாட நீர் எங்களுக்கு ஒன்று கூட தந்திருக்கிற அந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இணைந்து உம்மை உயர்த்த உங்க சமூகத்தை மாற்றி அற்புதங்களின் மேல் அற்புதங்களை, விடுதலையின் மேல் விடுதலையை எங்கள் எல்லைகளில் நீர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய தயவு நிறைவாயிருக்கட்டும். ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபத்துல வளர, தேவனோடு நெருங்கி ஜீவிக்க ஒவ்வொருவருக்கு வேண்டிய அனுக்கிரகங்களை கர்த்தர் கொடுப்பீராகப்பா. பிரசன்னத்தில் மறைத்து கொள்ளும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். புது கிருபைகள் அனுதினம் தந்து என்னை நடத்தி வந்தவரே, ஆமென். அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே என்கிற அந்த பாடலை நாம் எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப அர்த்தமுள்ள பாடல். இணைந்து பாடுங்க. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக என் வாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் வாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் என்னை நடத்தினீர். ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரே, நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின்
நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் கைகளை உயர்த்தி என் இயேசுவே உம்மை சொந்தமா என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே, அது இல்லையே இயேசுவே. எங்கள் பாக்கியமே வேறொன்றும் இல்லையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாதங்கள் சறுக்கின வேலை பதறாத கரம் நீட்டி தாங்கினீர் ஆண்டவரே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரமெல்லாம் நீக்கினீர், பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. எங்கள் ராஜாவே இயேசுவே, ஆமென். இதை விடவும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, புது கிருபைகள் தந்து என்னை நடத்துகிறார். அவர் கரம் நீட்டி தினம்தோறும் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, என்னை நடத்துவது அவருடைய கிருபை, அதுவும் புது கிருபை. தினந்தோறும் அந்த கிருபை புதியது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கரம் என்னை என்ன பண்ணுகிறது? ஆமென். நான் உங்களுக்கு இப்படி சொல்லுவது சரியா இருக்கும். அவர் பூமியையும் அதன் நிறைவையும் தன் சொந்தமாக வைத்திருக்கிறவர். அவர் நமக்கு கொடுக்கிற எந்த பொருட்களை விடவும் அவருடைய அரவணைப்பு மிக மிக மேலானது. அல்லேலூயா, ஆமா. அரவணைக்கிறவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். அவருடைய மகிமை நிச்சயமாகவே நம்மை மூடிக்கொள்வதாக. அவர் பெரிய காரியங்களை செய்வார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்கிற அந்த பாடலையும் நாம் இணைந்து பாடுவோமா? இன்றைக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நம்மை நடத்துவதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். இணைந்து கர்த்தரை பாடுங்கள். அவருடைய மகிமை நம்மை மூடட்டும். சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய், முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுப்போமே. வார்த்தைகளை விசுவாசித்து பாடுங்கள். வல்லமையான தேவ பிரசன்னம் நம்மை இன்றைக்கு மூடிக்கொள்ளட்டும். நல்ல பலத்தோடு முழு மகிமையான தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும்படிக்கு மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாம்
அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே, ஆமென், செருபாபேல் முன்னே முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஓஹோ மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். நல்ல உணர்ந்து பாடுங்க. ஆமென். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி ராஜாதிராஜன், உன்னதமானவரை. வெண்கல கதவையெல்லாம் உடைத்தெறிவாரே, வெண்கல கதவையெல்லாம் உடைத்தெறிவாரே. இரும்பு தாழ்பாலை குறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை குறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே. நல்ல கையை தட்டி ஆமென். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஆமென். தேவ சமூகத்தில் நாம் அப்படி எழும்பி நிற்போமா? கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கும்படி இந்த நாளில் நல்ல கர்த்தரை மகிமைப்படுது. எல்லாரும் எழும்பி நிற்கலாம்.
அவரை நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பகல் நேரத்தில் ஆராதிக்க, இந்த காலையில் ஆராதிக்க நாம் எல்லா கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய கரங்களை தட்டி எத்தனை பேரு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்த மக்கா இந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்த மக்கா இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. பாதைக்கு நல்ல என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை மறவா உந்தன் தயவால் பயப்படாது பலக்கரத்தால் பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாது பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திர. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பறந்திடுமே உம் நாமத்திலே ஜெயக்கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். ஹல்லேலூயா. தாய்தன் சேயை மறந்து விட்டார், மறவேன் உன்னை என்றதாலே. நல்ல கையை தட்டி பாடலாமே. முழு பலத்தோடு சத்தமாய் ஆவில நிறைந்து அப்பா என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினே. என் தலை முடியும் எண்ணினே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு. ஐயப்பா கரபா தல கரலரமா. போற பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், போற பயங்கரமான கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
என் நேசரேசுவை ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்கவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் ஈந்து தொண்டு செய்கவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் அரபபல கரத்துலுரு அரபல கரத்தரரலமோ ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பெருவெல்லம் மோதி அடிக்கின்றதோ, பெரும் காற்றில் படகு தவிக்கின்றதோ. ஓ பெருங்காற்றில் படகு, ஆமென், பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பார்த்துக் கொள்வார் நீ கலங்காதே, பார்த்துக் கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு ரமகல தல கரபல செய்திடுவார். நீ அறியாதது இந்த நல்ல காலை நேரத்துல அறியாத காரியங்களை, எண்ணாத காரியங்களை ஆண்டவர் இந்த மாதத்தின் இறுதியில செய்ய போதுமானவர். கரபா தல கரபலவா. ஓ பெரிய காரியங்கள். ஓ எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. உங்களை மறக்க மாட்டார். வாலிபனே உன்னை மறக்க மாட்டார். வயதில் கூடி போனேன், என்னை பார்க்க யாருக்கும் பிடிக்கல, என்னை விசாரிக்க கூட ஆள் இல்லை. கர்த்தர் மறக்க மாட்டார். அவர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். தாவீது சொன்னது போல, நானோ சிறுமையும் எளியமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். இன்றைக்கு காலையில உங்க மேல நினைவா இருக்கிறாரே, நினைவா இருக்கிறாரே. அவரை நல்ல முழு பலத்தோட உயர்த்தி thank you Lord hallelujah. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. hallelujah hallelujah Hallelujah, hallelujah. oh Hallelujah, hallelujah. amen. Hallelujah, hallelujah. oh Lord எந்த நேசு கைவிட மாட்டா, ஆமென், என்னை மறந்திட மாட்டார். oh Lord எந்த நேசு கைவிட மாட்டா. என்னை மறந்திட மாட்டார். கடந்ததை மறக்கின்றே, கண் முன்னால் என் இயேசுதா. கடந்ததை மறக்கின்றேன், ஓஹோ கண் முன்னால் என் இயேசுதான். ஆமென், காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து, கழுகை போல் எழும்பிடுவே. முழு பலத்தோட பாடுவீங்களா? முழு சபையும் பாடுவீங்களா? ஆமென் ஹalleluya Hallelujah. oh hallelujah
கைவிட மாட்டார். கரப கரப கரபல கரபலபா பிரிய கரத்தொலரோ எந்த நேசு ஹalleluya என்னை நிந்தனை போராட்டத்தில் நிந்தனை அவன் நேசனை சோதனை வந்த போதெல்லாம் சோதனை ஆமென் தப்பி செல்ல வழி காட்டினார். எனக்கு தப்பி செல்ல வழி காட்டினார். ஹalleluya ஹalleluya நல்ல சத்தமா பாடுங்க. அப்படியே கையை உயர்த்தி என்னை மறந்திட மாட்டா. சின்ன பிள்ளைகளும் எல்லா கண்ணை மூடி என்னை மறந்திட நினைவு கூறும் தெய்வமே நன்றி நிம்மதி தருபவரே நன்றி. சொல்லுங்க நினைவு கூறும் தெய்வமே நன்றி இசையா நிம்மதி தருபவரே நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா ஓ நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா. தேங்க்யூ அப்பா. உங்களை நினைவு கூறுகிறார். வசனம் சொல்லியிருக்கிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் என்னை நினைவு கூர்ந்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் 4 பேர் 5 பேர் மட்டும் சொல்றதில்லை, எல்லாரும் சொல்லணும். ஹalleluya வாயை திறந்து சொல்லுங்க. அவருடைய ஆசீர்வதிக்கிற கரம் என் சிரசின் மேல் இருக்கிறது. அவருடைய அரவணைக்கிற கரம் என்னை அணைத்து கொண்டிருக்கிறது. Thank you Lord, thank you Lord. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ் இந்த உடல் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா இந்த உடலோ அன்பருமக்காக ஒன்று கூட சத்தமாய் உமக்காகத்தானே. சபையார் எல்லாரும் பாடுங்க. சின்ன பிள்ளைகளும் வாலிபர்களும் பெரியவர்களும் உமக்காகத்தானே ஐயா. Thank you அப்பா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் இந்த உடலும் உள்ளம் எல்லாம் ஆமென் அன்பர் உமக்காகத்தான் ஹரபத்தலரா இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அப்படி 2 கையை உயர்த்த முடிஞ்சவங்க உயர்த்தி எப்படி நீங்க உங்களை அவர்கிட்ட விட்டு கொடுத்து ஒரு மனவாட்டிய போல அவரோடு இசைந்து வாழ்வீர்களோ. சபை விசுவாசிகளின் கூட்டத்தில் பெருகுவதை கர்த்தர் விரும்பவில்லை.
சீஷர்களின் கூட்டமாய் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் என் சிநேகிதர் என்று சொன்னாரு. அந்த சிநேகிதமாய் அவரோடு பழகினவர்களை பார்த்து சொன்னார், நீ என் மணவாட்டி அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன தம்பி, தங்கச்சி, வாலிபர்களே, பெரியவர்களே? இந்த உடல் உள்ளமெல்லாம் உமக்கு தான்ப்பா. என்னுடைய வாழ்க்கை துணை, என் பிள்ளைகளின் தலைமுறைகள் எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே. எங்கள் சொந்த இஷ்டப்படி அன்றைக்கு லோத்தை போல கண்ணுக்கு குளிர்ச்சியாய் தெரிகிறதை பின்பற்றி நாங்கள் ஓடிவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆபிரகாமை போல உம்மையே பிடித்துக் கொள்ள இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக இந்த யோசேப்பை போல் நான் நோவாவை போல் நீதிமானும் யோசேப்பை போல் நான் கிருபப்பா 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 நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. தானியேலை போல் உம்மை வேண்டவில்லை. நான் நானாக தானாக வந்திருக்கிறேன். எத்தனை பேர் பாடுவீங்க? நானாகவே வந்து பாவும் பிரசன்னத்தில் வந்து நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நானாகவே வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரம் அணைத்துக் கொள்ளட்டப்பா. அவர்களை பலப்படுத்துங்கப்பா. அவர்களை விடுவித்தருடுங்கப்பா. அவர்களை விட்டு நீக்க வேண்டியது நீக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ராஜ்யத்தை மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலே. மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே. என் முழு நேரத்தை உங்களுக்கு கொடுக்கலப்பா. எஸ்தரை போல் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். நானாகவே வந்து பாவும் பிரசன்னத்தில் வந்து நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா. ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. ஆண்டவரே, ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிபரையும், ஒவ்வொரு பெரியவர்களையும் நீர் அணைத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய இரத்தத்தினால் கழுவுவீராக. பழையவைகள் எல்லாம் கழுவப்படட்டும். ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா. கேட்டு வாங்கிக்கிடுங்க ஆண்டோட்ட. ஆசீர்வாதங்களை கேட்கறதுக்கு முன்னாடி அப்பாட்ட புதிய இருதயத்தை கேளுங்க. புதிய ஆவியை கேளுங்க. என் ஜென்ம சுபாவங்கள் மண்ணோடு மண்ணாகி விடட்டப்பா. நான் விண்ணுக்குரியவன் என்கிற சிந்தையோடு
என் பேச்சு, என் மூச்சு, என் நடக்கை எல்லாம் உம்முடையதாய் மாறட்டப்பா. Thank you Lord. Thank you Lord. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். அப்படியே முழங்கால் படிடுவீங்களா? இருக்கிற இடங்களை நேர் முழங்கால் படிட்டு குயவனின் கையில் இருக்கிற விட்டு கொடுத்துருங்க. நீங்களே உங்க வாழ்க்கையை பிடிச்சு வைக்காதீங்க. தயவு செய்து with complete humbleness I am asking you church. சின்ன தம்பி, வாலிபனே, உன் இஷ்டப்படி கண்ணு காட்டுற இடத்துக்கு ஓடாத. மற்றவன் சொன்னான் ஓடாத. வாலிப தம்பி, தங்கச்சி, ஏசப்பா கையில ஒண்ணு கொடு. பெரியவர்களே, தயவு செய்து ஏசப்பா கையில கொடுங்க எல்லாத்தையும். He cares for you. அவர் சொல்ற, நான் உன்னை விசாரிப்பேன், உனக்கு எல்லாம் பார்த்துக்கிடுவேன், என்கிட்ட கொடுத்துரு. நீ சும்மா வேத வாசிச்சு ஜோம் பண்ணி என்னை பின்பற்றி வா. நீ வார்த்தையை விசுவாசிச்சோ, நீ ரொம்ப எனக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிடுவேன். நான் உனக்கு 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுவேன் மகனே, மகளே. 1000 தலைமுறைக்கு பார்க்கிறவர் இந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பிரச்சனையை மாத்தி விட மாட்டார். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து கையை கும்பிட்டு, ஆண்டவரை என்ன முழுசும் உங்க கையில கொடுக்கிறப்பா, என்ன முழுசும் உங்க கையில கொடுக்கிறப்பா. தேங்க்யூ Lord. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். விட்டு கொடுத்து பாடுங்கப்பா. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்லப்பா, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கைகளில், என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கைகளில். 2 கையை உயர்த்தி என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை அடக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். அப்பா, ஒப்பு கொடுக்கிறாங்கப்பா. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்கப்பா. அவங்க கண்ணீரை பாருங்க, அவங்க ரத்த கண்ணீரை பாருங்க. உருவாக்குமே என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன். அத்தனை பேர் பாடுங்க. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே உருவாக்குமே அப்பா. யாரும் அறியாத என் நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத அழகான கண்கள் கண்டதாரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று ஒரு போதும் கைவிடா
ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார், ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஹalleluya, ஹalleluya. மலைகள் மெழுகு போல உருகட்டும், உடைய குழப்பங்கள் மாறட்டும். ஹalleluya, ஹalleluya. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. அப்படியே நல்ல வலது கரத்தை உயர்த்தி நீங்களே சொல்லுங்க, என்னை கரம் பிடித்து நடத்துவார், என்னுடைய ஸ்தானமாகிய கன்மலையின் மேல் நிறுத்துவார். சொல்லுங்க, உங்களுடைய உயரங்களில் உங்களை கொண்டு நிறுத்துகிற வரைக்கும் அவர் கையில் கொடுத்து விடுங்கள், அவர் என்னை கரம் பிடித்து நடத்துவார். இன்றைய நிலைமை முற்றும் மாற்றப்படும். பெரிய பெரிய காரியங்களை எனக்காக ஆவிக்குரிய நன்மைகளாலும் ஆமென் இந்த பூமிக்குரிய நன்மையினால் என்னை நிரப்பி நடத்தி அவர் என்னை கனம் பண்ணுவார், அவர் என்னை கனம் பண்ணுவார். உங்கள் தலைகள் உயர்த்தப்படும். தகப்பனே, தொடர்ந்து ஆராதனையின் மற்ற எல்லா பகுதியும் உடைய கரத்தில் தருகிறோம். நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க. உங்கள் பிரசன்னம் ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. 26 வசனம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். ஆமேன். இது தாவீதின் சங்கீதம் என்ற தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. மேலே கர்த்தாவே என் நியாயம் விசாரியும். இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னா, விண்டிகேட் மீ ஓ லார்ட். என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே என்னை குறித்து தவறான விஷயங்கள், தவறான புரிந்து கொள்ளுதல் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் நீர் என்னைய விசாரிங்கன்னா, நீர் என்னைய பாரும். ஆமேன். நீர் என்னை அறிந்து கொள்ளும். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்ல, நான் என்னுடைய உத்தமத்தில் நடக்கிறேன். இது தாவீதுடைய குமுறல், தாவீதுடைய ஜெபம். நான் என்னுடைய உத்தமத்தில் இருக்கிறேன், நான் நடக்கிறேன். ஆனால் கடைசி வசனத்தில் நீங்கள் 11வது வசனத்தை பாருங்கள். நானும் என் உத்தமத்தில் நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். நான் என் உத்தமத்தில் நினைக்கிறேன், ஆனால் ஏதோ என் வாழ்க்கையில் சில மீட்புகள் இல்லை. ஏதோ சில பிரச்சனைகள் எப்பொழுதும் நான் மாட்டிக்கொள்ளுகிறேன். ஏதோ ஒரு அவதூறு என் மேல் எப்பொழுதும் இருக்கிறது. ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள் எப்பொழுதும் என்னை சூழ்ந்திருக்கிறது. பலவீனம், தோல்வி, போராட்டங்கள், தடைகள் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் இதுக்கு ஜனங்கள் கொடுக்குற பேர் வேற. ஆனால் உண்மையாகவே நான் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமேன். உம்மாலே நான் அழைக்கப்பட்டவன். இது மற்றவங்களுக்கு புரியாது. மற்றவங்க பார்த்தாலும் புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீரோ சகலத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அழைப்பு தனிப்பட்ட விதமானது, தனித்தத்துவமானது. ஒரு மனுஷன் மேல் அவர் இரக்கமுள்ளவர்களாக இருந்தார், அழைப்பார், சந்திப்பார், பேசுவார்,
நடத்துவார். நம்முடைய நடத்துதலை எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. தேவனை நமக்கு இருக்கிற உறவை யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆமென். மனுஷர்கிட்ட நல்ல சாட்சியை வாங்கணும்னு நினச்சோன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் யோபு சொல்கிறார், எனக்கு சாட்சி கொடுக்குறவங்க எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அதுதான் நினைக்கணும். ஆமென். சொல்லுங்கள், எனக்கு சாட்சி கொடுக்குற பரலோகத்தில் இருக்காரு. அவருக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் சார். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய சகல காரியங்களும் அவங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இங்கே தாவீது சொல்கிறார், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். உரியாவுடைய வைஃபுடைய விஷயத்தில் மட்டும் அவன் தப்பு பண்ணானே தவிர மற்ற எந்த விஷயத்துலையும் தாவீது தவறும் பண்ணவன் இல்லை. ஆமென். அதுக்கெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பு அவங்ககிட்ட போய் மன்னிப்பு வாங்கிட்டான். ஆனால் உத்தமத்தில் நான் நடக்கிறேன் என்று சொல்கிறாரு. ஆனால் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நிறைய. சொல்லுங்கள், உத்தமத்தில் நடக்கிறவங்க வாழ்க்கையில் அவங்கள புரிஞ்சு கொள்றதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆமென். நான் பிளேம்லெஸ் லைஃப் வாழ்கிறேன், நான் உத்தமனாக வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம எப்போ முடிவு எடுக்கிறோமோ அப்போ நம்ம சுற்றில் இருக்கிற ஜனக்கூட்டம், நம்ம புரிஞ்சு கொண்டாங்க நினைக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தராக விலக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சொல்லுங்கள், நான் தனிமையாக இருக்கிறது நல்லது. ஆமென். சொல்லுங்கள், நான் தனிமையாக இருந்தால் நான் ஆண்டவரை இன்னும் இறுக பற்றி பிடிச்சிக்கிடுவேன். தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இன்னும் என்ன ஆகும்? நெருக்கமாகும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கரத்தை நான் பார்ப்பேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்பேன், அவருடைய தெளிவான வழிநடத்தல் எனக்கு இருக்கும். பிறகு என்னை தனித்து விட்டு போனாங்களா எல்லாரும் வந்து என் கூட சேர்ந்துக்கிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை வழி நடத்துவார். அவர் சொல்கிறாரு, என்னுடைய காரியங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா, என் ஹார்ட்டை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கீழே உள்ள வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாருங்கள். சில நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே ஏதாவது என்கிட்ட மிஸ்டேக் இருக்குதா, ஏதாவது நான் தப்பு பண்ணியிருக்கிறேனாப்பா, சொல்லுங்கப்பா, இது யார்கிட்டையும் சொல்ல முடியலப்பா, என் ஹார்ட்டை டெஸ்ட் பண்ணி பாருங்கப்பா, எனக்கு என் மனசாட்சியில் எந்த நான் தப்பு பண்ணலப்பா. அப்படி தானே சில நேரத்தில் சில மனுஷங்கிட்ட சொல்லி பார்ப்போம், இல்லை நான் தப்பு பண்ணலை, இல்லை நான் அதை செய்யலை, அப்படி தானே எத்தனையோ காரியங்களை சொல்லிப்போம். ஆனால் அவங்களுக்கு செவி கொடுக்கவே முடியாது. சில நேரத்தில் ஹெல்ப்புக்கு போவோம், அதையும் செவி கொடுக்க முடியாது. ஆமென். சொல்லுங்கள், ஆண்டவரே நானும் சிறுமையும் எளிமையுமானவன், நீர் எப்போவுமே என்னை குறித்து ஞாபகமாக இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உத்தமமாக நடக்கிறேன்னா என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இந்த தைரியமாக ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும்? என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தைரியம் ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்க. சும்மா போய் ஆண்டவர் முன்னால், ஆண்டவரே என் ஹார்ட்டை பாருங்கள், நான் உண்மை உள்ளவன் சொல்லவே முடியாது, சொல்ல முடியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்ப்பான். ஆனால் இருதயத்தில் நமக்குள்ள ஒரு விஷயம் தோன்றதுக்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்ம எப்படிப்பட்டவனுங்கன்னு அவங்களுக்கு நல்லாமே தெரியும். சொல்லுங்கள், நான் எப்படிப்பட்டவன்னு நான் தூரத்தில் இருக்கும் போதே என்னை குறித்து சொல்லிடுவாங்க. அப்படி தானே? நேசிக்கிற நபர்களுடைய காரியங்களை எங்கள் பிள்ளைகள் எப்படி யோசிக்கும், என்ன பேசும், எங்கே நிற்கும், அப்படி தானே? எப்படி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஒரு இடத்துல என்ன நம்ம தாயும் தகப்பனும் என்ன பண்ண ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன்லேயே சொல்லிடுவோம். அப்போது நம்மளை படைத்தவருக்கு நம்ம எப்படிப்பட்டவங்க நல்லா தெரியும். ஆமென். சொல்லுங்கள், என்னுடைய நன்மையான காரியங்களும் அவருக்கு தெரியும், என்ன தீமையான காரியங்களும் அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உத்தமத்தில் நடக்கிறனுடைய குணங்கள் என்ன தெரியுமா? நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். சொல்லுங்கள், நான் உத்தமத்தில் நடக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நான் கர்த்தரை எப்பொழுதும் நம்பி இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நான் நம்பியிருக்க வேண்டும். ஐ ஹவ் ட்ரஸ்டட் இன் த லார்ட் வித்தவுட் வேவிங். என்னது வேவிங்க? நான் இருக்க மாட்டேன். சில நேரத்தில் தேவனை நம்புவேன், சில நேரத்தில் மனுஷனை நம்புவேன், சில நேரத்தில் என் படிப்பை நம்புவேன், சில நேரத்தில் என் பலத்தை நம்புவேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் தேவன்கிட்ட வரமாட்டேன். ஆமென். என்னுடைய எல்லா காரியங்களையும் தேவன்கிட்ட கொடுத்துட்டு நான் உண்மைத்தான் நம்புவேன்னு சொல்லுவேன். ஆமென். சொல்லுங்கள், எல்லா விஷயத்திலையும்
நான் உங்களை தான் நம்புவேன். ஆமென். எனக்குரிய எல்லா காரியங்களையும் எனக்காக செய்து முடிப்பவர் நீரே. சொல்லுங்க, என் காரியங்களெல்லாம் நீர் தான் எனக்கு செய்து முடிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆகையினால நான் தள்ளாடப்படுவதில்லை. அதனால தான் என் வாழ்க்கையில் ஒரு ஷேக்கு கிடையாது. சொல்லுங்க, நான் தேவனே நம்பியிருந்தேன்னா என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ஷேக் ஆக மாட்டேன். ஆமென். என் வாழ்க்கை உறுதியாக ஸ்திரமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உத்தமாய் நடக்கிறவங்களுடைய கேரக்டர் பாருங்கள். தேவனை நம்புறது வேவிங்காக வாழ்க்கை இருக்கக்கூடாது. புரியுதா? 4வது வசனம், வீணரோட நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை. வீணர்னா என்னதுன்னா, யூஸ்லெஸ் பீப்புளோட வாழ்க்கையை சும்மா கழிச்சிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு குறிக்கோள் இல்லாமல் வென்றதை தின்னுட்டு விதி வந்தப்போ போகணும் அன்னு சொல்லி நினைக்கிறவங்களுடைய சகவாசத்தில் நான் இருக்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஆமென். என் தேவன் யூஸ்லெஸ்ஸாக ஒன்றுமே படைக்கலை. ஆமென். எல்லாமே திட்டத்துக்குரியது. ஆனால் அந்த திட்டத்தை புரியாமல் இந்த உலகத்துக்காகவே வாழ்க்கை வாழ்ந்து உலக போகிற போக்கிலே போய் தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சு போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. ஆமென். அப்படிப்பட்டவங்க கூட நான் நிற்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்டவங்க, நான் ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யுவர் கேரக்டர்னு சொல்லி ஒரு இது இருக்குது, ஒரு ப்ராப் இருக்குது. உன்னுடைய ஃப்ரெண்டை நீ காட்டு, நீ எப்படிப்பட்டவன் நான் அவனை பார்த்து சொல்லிடுவேன்னு சொல்லி ஒரு பழமொழி. அது அழகானது இல்லையா? நம்ம கூட்டம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்ம இருப்போம். நம்ம சில நல்ல குணத்தோடு இருந்து, நல்ல ஆம்பிஷனோடு இருந்து யூஸ்லெஸ்ஸான பீப்புள் கூட சேர்ந்தானா நம்மளும் அப்படியே நம்மளை மாற்றிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளே அறியாமல் அவங்களுக்குள்ளே கேரக்டர் நமக்குள்ளே வந்துடும். புரியுதா? அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை யூஸ்லெஸ் பீப்புளோட என்னுடைய ஃபெலோஷிப் கிடையாது. ஆமென். சொல்லுங்கள், யூஸ்லெஸ் பீப்புளோட என்னுடைய ஃபெலோஷிப் கிடையாது. ஆமென். டைம் சும்மா யூஸ்லெஸ்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மனிதர்களோட நான் உட்கார்ந்து, கீழே அங்கே இருக்குது பாருங்க, வீணரோட நான் உட்காரவில்லை. சும்மா வீணா டைம் பாஸ் பண்ணுற விஷயத்தில் நான் உட்கார மாட்டேன். புரியுதா? சும்மா 3 மணி நேரம் கிரிக்கெட்டு, 3.5 மணி நேரம் கிரிக்கெட்டு, என்ன ஆகுது? வேஸ்ட் ஆஃப் டைம். புரியுதா? சும்மா உட்காந்து நாள் முழுக்க ஒரு விஷயம், அது வேஸ்ட் ஆஃப் டைம். புரியுதா? டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ். சொல்லுங்கள், டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ். நான் டைமை யூஸ் பண்ணிக்கணும் நல்ல விதமாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வீணரோட நான் உட்கார மாட்டேன், வஞ்சகரிடத்தில் நான் சேர்வது இல்லை. வஞ்சனையாக ஒருத்தனை ஏமாற்றியே பிழைப்பான். அவனுக்கு வேலை பார்க்கவே இஷ்டம் இருக்காது. சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க, வாயிலே பிழைச்சிக்கிடுவாங்க. கடினமாக வேலை பார்க்கவும் மற்ற காரியங்களையும் பார்க்க இஷ்டம் இல்லை, வஞ்சனையாகவே வாழ்வாங்கங்க. அப்படிப்பட்டவங்களுடைய சகவாசம் எங்களுக்கு வேண்டாம். திருடர் கூட நம்ம இருந்தோம்னா, நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டோம்னா எங்களை பார்த்து திருடர்களில் ஒருத்தவன் சொல்லுவான். கொலை பண்ணுறவங்க கூட நாங்கள் சும்மா இருந்தால் இவனும் கொலைகாரன் தான் சொல்லுவாங்க. கொலைகாரனுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் அது சப்போர்ட் பண்ணவனுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் தான். புரியுதா? இல்லை, நான் நல்லவன் தான், நான் வல்லவன் தான், நான் ஆண்டவரை பின்பற்றி வருவேன். ஆனால் இப்படியெல்லாம் நான் விஷயங்களை கட் பண்ண முடியாதுன்னா அவங்களோடு கூட தான் உங்களை அடையாளப்படுத்துகிறீர்கள். அப்போ தேவனோடு எப்போவுமே உங்களை அடையாளப்படுத்தணும். சொல்லுங்கள், தேவனோடு கூட தான் நான் என்னை அடையாளப்படுத்தணும். ஆமென். உலகம் என்னைய தேவனோடு கூட தான் அடையாளப்படுத்தி பேச. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்வில் சொன்னேன். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய எத்தனாவது பேஜ் திரும்பிட்டேன். ஓகே, 5வது வசனம், பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்காரேன். ஃபெலோஷிப் தான் ரொம்ப முக்கியம். புரியுதா?
கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். ஆமென். அப்போ ஒரு உத்தமனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? தேவனை சந்திக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்பாகவே தங்களை பரிசுத்த பண்ணி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவங்கள என்ன பண்ணிடணும்? தேவன் முன்பாக அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்மளை கழுவி கொள்ள வேண்டும். ஆமென். மனசாட்சியில குற்றமில்லாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கேரக்டரை நம்ம சுத்தப்படுத்திக்கிடணும். ஆமென். வீட்டில் ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்துகிறோம் இல்லையா? வீடு ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்துகிறோம். இல்லைன்னா என்ன ஆயிடுது? வாரத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் சுத்தப்படுத்துறேன்னு அந்த வீடு என்ன ஆயிடுது? வாசம் பண்ணுறதுக்கு யூஸ் இல்லாமல் ஆயிடுது. அப்படி தானே? அப்போ இல்லை, நான் வாரத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் என்னை சுத்தப்படுத்திக்கிடுறேன்னா அதுவும் அப்படிதான். அப்போ சொல்லணும், டெய்லி என்னை நான் கர்த்தருக்கு முன்பாக சரிப்படுத்திக்கிடணும். ஆமென். இதுதான் உத்தமனுடைய கேரக்டர். ஆமென். ஹல்லேலூயா. வித் பியோர் ஹார்ட். நீ அடுத்துள்ள வசனம் இருக்கு பாருங்க. நான் குற்றமில்லாமலே என் கைகளை கழுவி. பியோர் ஹார்ட்டோட உங்க சமூகத்துக்கு நான் வரணும். ஆமென். ஒரு குற்றத்தை வச்சுக்கிட்டே அப்படியே குற்றமிலேயே இருந்து தப்பு பண்ணவனாவே இருந்துட்டு உங்களை ஆராதிச்சிட்டெல்லாம் என்னால் போக முடியாது. ஆமென். ஆலயத்துக்கு வந்தோம்னாலே நம்ம அவருக்கு ஒரு முன்பாக ஃபுல் சரண்டர் ஆயிடணுங்க. ஆமென். மனசில் குற்ற மனசாட்சி இல்லாமல் தான் நம்ம போகணும். என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எப்படி காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை இப்படி ஒரு காரியம் ஒப்புரவாயிடணும். ஆமென். டெய்லி நம்மளை க்ளீன் பண்ணிக்கிடணும். ஆமென். டெய்லி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை குறித்து ஒரு கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரை உமக்கு முன்பாக நாங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம்னா இந்த வாரத்தில் மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாய் ஐ லவ் த ஹவுஸ் வேர் யூ லிவ் ஓ லார்ட், த பிளேஸ் வேர் யுவர் க்ளோரி டுவெல்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. 8வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உம்முடைய மகிமை தங்கின ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இதுதான் ஒரு உத்தமனுடைய கேரக்டர். நம்முடைய வாஞ்சை என்ன இருக்கு? அவர் சொல்கிறார், ஐ லவ் வேர் யூ லிவ். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஐ லவ் வேர் யூ லிவ். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதை மட்டும்தான் நான் ஆசைப்படுவேன். தாவீதுடைய முழு நம்பிக்கை அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறார். அவ்வளோதான். அதுதான் என்னுடைய வாஞ்சை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆலயம் வாஞ்சையாக இருக்குது சொல்லுங்க? எத்தனை பேருக்கு ஆலயம் வாஞ்சையாக இருக்குது? நம்ம விரும்புகிற இடங்கிற அநேகம் இருக்குது. அந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி கிளம்பி போகிறோம்? அந்த நாளுக்காக எப்படி ஏங்குறோம்? அப்படி தானே? அந்த நாள் என்றைக்கு வருதோன்னு எப்படியெல்லாம் ரெடி ஆகிறோம் இல்லையா? ஆனால் ஆலயம்னு வரும்போது நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குது? நம்ம எந்த அளவா நம்முடைய வாஞ்சை ஆலயத்து மேலே கர்த்தருடைய காரியங்கள் மேலே வைத்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் யோசிப்போம். கர்த்தர் நம்முடைய உத்தமத்தில் நடக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். அவர் நம்மளை விசாரிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய நியாயம் கர்த்தரால் பிறக்கும். ஆமென். நான் நீடித்த காலமாய் நிலைத்திருப்பேன். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Thank you Lord. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா, அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். இன்றும்
கலங்காதே மனமே, காத்திடுவா. அன்பு தகப்பனே, ஒவ்வொருவரோடு இன்னைக்கு பேசுங்க. சத்திய வார்த்தைகளால் நீங்க இடைப்பட்டு உங்க நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 40ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தை ஒன்று கூட இன்றைக்கு தியானிக்கும்படி ஆண்டவர் இருதயத்தில் வைத்த அந்த வாஞ்சைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 40 அதனுடைய 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த ஆமென் அதிசயங்களும் எப்படி இருக்கிறது? அந்த அநேகத்துக்கான விளக்கத்தை அடுத்து சொல்றாரு. ஒருவரும் அவைகளை உமக்கு, நான் அவைகளை உமக்கு சொல்லி அறிவிக்க வேண்டுமே என்றால் எப்படிதான்? எண்ணிக்கைக்கு ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் எண்ணி முடியாத நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ரொம்ப அழகா சொல்றாரு. எங்கள் நிமித்தம் நீர் செய்த அதிசயங்களும் எண்ணி முடியாதது, உம்முடைய யோசனைகளும். இந்த யோசனைகள் அப்படின்னு சொன்னாலே the plan of God, தேவனுடைய திட்டங்கள். சொல்லுங்க, தேவனுடைய. அந்த வார்த்தை கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்க. ஆமென். இதோ என் உள்ளம் கையில் உன்னை. நம்மளை அவர் உள்ளம் கையில் வச்சு நமக்காக அழகாக திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனம் தான் எங்களுடைய திருமண கார்டில் நான் போட்டிருந்தேன். நீர் எங்கள் நிமித்தம் செய்த அதிசயங்களும் யோசனைகளும். அதை இப்படி சொல்லிருங்க, எண்ணி முடியாததாக இருக்கிறது. இன்றைக்கு செய்தியின் தலைப்பை இப்படி நம்ம வைக்கலாம். ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறபடி எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆசீர்வாத திட்டங்களும். ஆமென். uncountable miracles and the plans of God. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவரே. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ரட்சிக்கப்பட்டாலே அதனுடைய முதல் அடையாளம் இனி நான் அல்ல. அதான் ரட்சிப்பு. இனி பழைய மனுஷன், பழைய ஜோசப் இல்லை, மிக்கேல் ராஜ் சுபாவம் கிடையாது, ஜென்ம சுபாவம் ஒர்க் பண்ணக்கூடாது. முழுவதும் ஆவியானவர். நீங்க யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள அப்படி ஒரு மறுரூபம் வந்திருக்குதா? இந்த செய்திக்கு முன்னாடி இந்த காரியத்தை நான் சொல்லிட்டு கடந்து போகட்டும். பைபிளில் ஒரு அழகான காரியத்தை இயேசு உவமையாய் சொல்லியிருக்கிறார். புது ரசத்தை பழைய துருத்திகளிலே என்ன பண்ண வைக்க முடியாதா? அடக்கி வைக்க முடியாது. அப்படி வச்சிடலாம், வைக்கிறதுக்கு முடியாதுன்னு அர்த்தம். வைக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. வீம்புக்கு வைக்கணும்னா வச்சிடலாம். வச்சா நான் அதை உங்களுக்கு விளக்கமாக கொஞ்சம் 2 நிமிஷத்தில் சொல்கிறேன், கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்தில் அவர்கள் அதிகமாய் மீட் எடுத்துக்கொள்ளுவாங்க. அதிகமாக அவங்க சாப்பாட்டில் வந்து பிரெட்டை விட அதிகமாக இருக்கிறது எதாக தான் இருக்கும்? நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஜீரண சக்திக்காக, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக அங்கே ஆண்டவர் கொடுத்திருந்தது திராட்சை ரசம். அந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்ட உணவு, அந்த பகுதி கொடுக்கப்பட்ட, சொல்லப்போனால் நம்ம இப்போ டீ குடிக்கிற மாதிரி, சம்டைம்ஸ் ஜூஸ் குடிக்கிற மாதிரி அவர்களுக்கு அது ஒரு உணவு தானே தவிர அது போதை பொருள் அல்ல. அதை நல்லா விளங்கிக்கிடுங்க. ஸோ அவங்க இயற்கையான ஃபுட்டில் அதை ரெகுலராக பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போதுமே ஒரு துருத்தி ஒன்று, துருத்தினா இந்த தோலினாலே செய்யப்பட்ட கேன், தோலினால் செய்யப்பட்ட, நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் கேன் செய்கிறோம், அவங்க தோலில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு அழகான மூடிலாம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட அதை அழகாக போட்டு வச்சுருப்பாங்க. அதை அந்த மிருகத்தின் தோலில் செஞ்சு வச்சுருப்பாங்க.
அதை நல்லா பதப்படுத்தி அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதில் அவங்க ஊற்றி வைக்கிறது உண்டு. இந்த திராட்சை ரசத்தை உள்ளே ஊற்றி வச்சா அது 2-3 நாள் கொஞ்சம் கூடுதல் ஆக ஆக என்ன ஆகும்னா உள்ளே இருந்தே அது புளித்து அது என்ன பண்ணுன்னா அதுலேருந்து ஒரு கேஸ் என்ன பண்ணும், வெளியில் வரும். வெளியில் வர 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 இந்த புது துருத்தி தானாகவே அதை விரிஞ்சி கொடுக்கும். எது வரைக்கும் விரிஞ்சி கொடுக்கும் தெரியுமா? அந்த திராட்சை ரசத்தில் எவ்வளவு அந்த கேஸ் வருதோ அந்த அளவுக்கு விரிஞ்சி கொடுக்கும். அது புது துருத்தியினுடைய தன்மை. அதே நேரம் இப்போ நான் உங்களுக்கு அதை விளக்கமாக சொல்கிற மாதிரி தெளிவாக இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒரு 3 லிட்டரு அடைக்கக்கூடிய புதுந்துருத்தி இவங்க 3 லிட்டரு அடைச்சாங்கன்னா அது அப்படியே விரிஞ்சி 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 ஏறக்குறைய ஒரு 6 லிட்டரு நார்மல் திராட்சை ரசம் ஊற்றுற மாதிரி விரிஞ்சிடும். ஒருவேளை அடுத்து கொஞ்ச நாள் கழித்து புதுசாக திராட்சை ரசத்தை உண்டு பண்ணி 3 லிட்டர் ஊற்றி வச்சு 6 லிட்டராக விரிஞ்சிச்சு பாருங்க. இதில் இவங்க 6 லிட்டரை ஊற்றி வச்சுட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பழசு ஏற்கனவே விரிஞ்சு கொடுத்து முடிச்சிட்டதுனால இந்த புது ரசம் அதை என்ன பண்ணுன்னா, இது இயற்கையில் என்ன பண்ணும், அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் வேற. அந்த திராட்சை ரசம் என்ன ஆகும், ஃபெர்மெண்டேஷன் ஆகும். அதான கரெக்டான வார்த்தை. அது வந்து அப்படியே புளிக்க ஆரம்பித்து அதிலிருந்து கேஸ் வர ஆரம்பிக்கும். 3 லிட்ரு அந்த பழையது இருந்துச்சு, இப்போ 6 லிட்டர் ஆகிட்டு இப்போ புதுசாக இருந்த ரசம் உள்ளே ஊற்றின உடனே கொஞ்சம் 7 லிட்டர் லெவல் வரைக்கும் வேணால் தாங்கும். அதுக்கு பிறகு போயிட்டுனா என்ன பண்ணிடும், வெடிச்சிடும். இது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்போ ரொம்ப பேர் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. புது வசனம்லாம் வாங்குவாங்க, புது அபிஷேகம்லாம் வாங்குவாங்க, ஆனால் வீட்டில் பழைய சுபாவம் இருக்கிறதுனால அங்கே வெடிச்சிருது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, புது கிருபை ஒவ்வொரு நாளும் தாரேன். அந்த புது கிருபையை வாங்கி புதிய ஆவி உள்ளவங்களை என்ன பண்ணிடுங்க. புதிய ஆவினா புதிய எண்ணம். என்ன எண்ணம்? புதிய எண்ணம்னா எங்கேயாவது கடையில் போய் வாங்கணுமா? இல்லை, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு என்ன பண்ண கிடவுது. அந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் ஆவியில் எளிமை, சாந்த குணம் அப்படின்னு எல்லா லிஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் கிறிஸ்துவின் சாயலாக மாற 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 உங்கள் மேலே ஆசீர்வாதம் வர்றதும் எளிதாக இருக்கும், அந்த ஆசீர்வாதம் விருத்தி ஆகிறதும் எளிதாக இருக்கும். நீங்கள் உங்களை மாற்ற மாற்ற தான் மகிமையின் நன்மை உங்களை மூடும். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், நான் மாற மாற மகிமை நன்மை என்னை மூடும். இயேசுவை போல் மாறினால் இயேசுவின் ஆசீர்வாதம் எனக்குள், நான் பழைய, என் பேரை சொல்லி உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க, நான் பழைய அதே ஆளாகவே இருந்தேன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புவார். ஆனால் அடிக்கடி நானே வெடிச்சிருவேன். ஏன்? புது ரசம் என்ன கொடுக்கும், இன்னும் விரிஞ்சு கொடுக்க கேட்கும். அப்போ என்ன ஆயிரும், இன்னைக்கு நீங்கள் உங்களை புதுசாக இயேசுவை போல மாற்றுங்க, ஆசீர்வாதத்தை ஊற்றிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. கிறிஸ்தவ மதத்தில் வளராதீங்க, கிறிஸ்துவின் மகிமையின் சுபாவத்தில் வளருங்க. ஆட்டம்பட்டிக்கு ஆசீர்வாதம் தானாகவே. இவர் இந்த கவர்மெண்ட்டை விட ரொம்ப உண்மையானவர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை கரெக்டாக வந்துடும். அல்லேலூயா. ஆமாம், அதனால் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத ஆசீர்வாத திட்டங்களையும் வைத்திருக்கிறார். கொஞ்சம் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்களையும். இப்போ நீங்கள் எத்தனை முறை ஆசையாக சொல்ல விரும்புகிறீங்களோ உங்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் என் மனசில் தோன்றார். அதனால் நான் அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்குறேன். நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளவு சொன்னால்
உங்க மனசு ஆறுமோ சொல்லுங்க. என்னை குறித்து, என் கணவரை குறித்து, என் மனைவியை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, எங்க எதிர்காலத்தை குறித்து அவர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் வச்சிருக்கிறாரா? எண்ணி முடியாத அதிசயங்கள், விவரிக்க முடியாத அற்புதங்கள். ஹல்லேலூயா. நல்லா அப்படியே வாயை திறந்து சொல்லிக்கிட்டே அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை ரிசீவ் பண்ணுங்க, அதை வாங்கி கொள்ளுங்க. ஆண்டவர்ட்ட என் மேல, நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும்னு சொல்லி இருக்கிறீங்களே. எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத ஆசீர்வாத திட்டங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க சொல்லுங்க, மற்றவங்களை கவனிக்க வேண்டாம், நீங்க சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளும் பெரியவர்களும் வாலிபர்கள் எல்லாம் சொல்லுங்க. என் வீட்டை குறித்து அவர் திட்டம் வச்சிருக்கிறாரு, அவர் நினைச்சிருக்கிறது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஒரு பாட்டை பாடிட்டு செய்திக்குள்ள போலாம் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப விரும்பி பாடுற பாட்டு, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி. ஆமென். இணைந்து கர்த்தரை கொஞ்சம் மகிமைப்படுத்துங்கள். ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நல்ல கையை தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. சத்தமாய் நன்றி ராஜா. ஓ இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. பாடுங்க. இந்த நாளிலிருந்து ஹல்லேலூயா. ஆமென். ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஏசப்பா ஆனந்த கரபல கரபல கரடரலபர கலபரபா. ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. ராஜா செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். கைகளை தட்டி வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட. ஆமென். வேதத்தின் ரகசியம் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் உண்டு? குரல் கேட்கும். ஓ நன்றி ராஜா, இயேசு. எத்தனை பேர் நல்ல சத்தமாய் ஓஹோ இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து ஆசை ஆசையாய் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்தீங்களே ராஜா. வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி
வழி நடத்தி வந்தீரையா. எல்லா கையை தட்டி பாடலாமா? ஒரு குறைவின்றி. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா, அப்பா. ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தரும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கானது என்று ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். எரேமியா 29:11 அந்த வார்த்தை அழகா சொல்லி இருக்குது. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு சிறையிருப்பு மாறணும்னா ஒரே ஒரு காரியம்தான் செய்யணும். நீங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணதான் பண்ணணும். எருசலேமில் இருந்தப்போ பாபிலோனுக்கு போன்னு சொன்னாரு, கீழ்ப்படிஞ்சு போனாங்க. பாபிலோன்ல இருக்கிறப்போ நீங்க இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த தேசத்துல உழைச்சி வாழுங்க, வீடுகளை கட்டுங்கன்னு சொன்னார். அவங்க பாட்டுக்கு கர்த்தர் சொல்ல கேட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க. 70 வருஷம் ஆன பிறகு நான் உன்னை கூட்டு போவேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே சிறையிருப்பிலிருந்து கூட்டு போயிட்டார். ஒன்னே ஒண்ணுதான், என்னை கையை பிடிச்சு நடத்துங்கப்பா. என் கூட சேர்ந்து எத்தனை பேர் சொல்லுவீங்க, கண்ட இஷ்டத்துக்கு விடாதீங்கப்பா? எத்தனை பேரால கொஞ்சம் சத்தமா கூட சொல்ல முடியும், கண்ட இஷ்டத்துக்கு என் கையை பிடிச்சு நடத்துங்கப்பா. அடம் பிடிச்சு நான் ஏதாவது கேட்டேன்னா என்னை இருக்க பிடிச்சுக்கிடுங்கப்பா, கொடுத்துடாதீங்கப்பா. நம்ம அடம் பிடிச்சு கேட்கறது எதுவுமே ஆசீர்வாதம் இல்லைங்கிறத இந்த வேதத்தின் மேல் கை வைத்து அழுத்தமாய் சொல்லுகிறேன். நாம் என்ன அடம் பிடிக்கிறோமோ அதுவே நம்மை பிடிக்கிற தீமை. மறந்து விடாதிருங்கள். யாரோ சொல்லி தந்தாங்க, நீங்க கவனமா இருக்கணும். ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லித்தாங்க. அவர் எண்ணி முடியாத திட்டங்களை வச்சிருக்கிறார். யாருக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? வேகமா அந்த சங்கீதம் 40க்கு வந்து விடுங்கள். சரியான நேரத்துக்கு நான் முடிக்க கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தருகிறார். சேர்ந்து அதை நாம் வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதத்தின் 16ஆம் வசனம் பாருங்கள். உம்மை தேடுகிற அனைவரும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஜெப ஆவியில நிரம்பி இருக்கிறவங்களுக்கு தான். ஆமென். இரவெல்லாம் பகலெல்லாம் யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கணும். சத்தம் வரலையே. ஹல்லேலூயா. அதிகம் மற்றவங்களோட ரொம்ப பேசிக்கிட்டு இருந்துட்டோம்னா ஜெபம் கட்டாயிரும். சாத்தா அப்படிதான் தேவையில்லாத நண்பர்களை கொண்டு வந்து நமக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்தோன்னே யாருக்காவது போன் அடிக்கிற சுபாவத்தை மாத்தினாதான் நீங்க ஜெபிக்கவே ஆரம்பிக்க முடியும். ஏன்னா வசனம் சொல்லி இருக்குது, உங்கள் கவலைகளை. என்ன நான் தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? உங்கள் கவலைகளை அந்த அக்கா மேல வச்சிருங்கன்னு சொல்லி இருக்கிறாரா? அந்த அண்ணன் மேல வச்சிருங்கன்னு சொல்லி இருக்கிறாரா? யார் மேல வைங்க? அவர் தான் கரெக்டா எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். ஆமா, நம்ம எத்தனை முறை போனாலும் சளைக்காம நம்ம பேசுறதை கேட்பார். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, அற்புதம் செய்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் அருபவரே, ஸ்தோத்திரம்.
சொல்லுவீங்களா? மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. தேங்க்யூ அப்பா. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னைக்கு இந்த அற்புதம் நடக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கட்டும். ஐயா, அதிசயம் செய்பவரே, எங்களுக்கு அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை அற்புதம் செய்பவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஹல்லேலூயா. அந்த தேசங்களில் இருந்த எல்லார விடவும் தாவீதை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் மகாராஜாவா இருந்தானா. எப்படிப்பட்டவனா இருந்தானா? அவனுக்கு கீழே யுத்தம் பண்ண வந்த எந்த ராஜாவும் ஜெயிக்கல, அவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அவன் ஜெபம் என்ன தெரியுமா? அவன் ஜெபம் என்ன தெரியுமா? நீங்க அந்த 40ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை, இன்றைக்கு இந்த பகல் நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர், ஆண்டவரே have mercy on me Lord, தயவு செய்து என் மேல எப்படி இருங்கப்பா, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இரக்கம் தாங்கப்பா, சொல்லுங்க, இரக்கம் தாங்கப்பா, சத்தமா இரக்கம் தாங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதனுக்கும் தேவனுடைய இரக்கம் இல்லாமல் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் தந்தவைகளை பிடித்துக் கொள்ளாதிருங்கள். எப்போதும் யாரையே பிடிச்சுக்கிடுங்க? கர்த்தருடைய காலையே பிடிச்சுக்கிடுங்க. எனக்கு இறங்குங்கப்பா. ஆமென். அதான் ஃபாதர் ஐயா பாடி இருக்கிறார்ல, கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை. ஆக்சுவலி இந்த பாட்டை முழங்காலில் நின்று கருத்தா நீங்க ஒரு 2 முறை, ஒருவேளை இலங்கைக்காக அந்த ஜெபம் பாடப்பட்டிருந்தாலும் உங்களுக்காக அந்த பாட்டை மாற்றி எழுதிக்கிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்வில் அற்புதம் நடக்க வேண்டுமே, இறங்கி வந்து அதிசயம் நீர் செய்ய வேண்டுமே, இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா. இந்த காலை நேரத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி வந்து இருக்கிற சபையே, அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நாம் அவருடைய பாதப்படியில் உட்கார்ந்து இருக்கிறோம். நாம் நம்முடைய எந்த பெருமைகளும் தூர இறக்கி வைத்து விட்டு, நான் அப்படி எல்லாத்தையும் தூர வச்சுட்டு சொல்லுங்க, தாயின் கருவிலிருந்து இதுவரைக்கும் காத்த நீர் எனக்கு இரக்கம் தராட்டா நான் ஒன்றுமில்லாமல் போய்விடுவேன். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு இரக்கம் தராவிட்டால் என்னை யாரும் தேட போகிறதில்லை. ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு இரக்கம் தராவிட்டால் யாருக்கு நான் பயனற்றவனாய் போய்விடுவேன். ஆண்டவரே, அல்லேலூயா. நல்ல தெய்வத்தை வணங்கி பழக்கம் உள்ள பிள்ளைகளுக்கு தெரியும், அவர் பாதத்தை முத்தமிட்டு கேட்போம், எங்களுக்கு என்ன செய்யுங்க. எத்தனை பேர் அதை சொல்லுவீங்க? ஆண்டவரே, கண்ணை திறந்து சொல்லுவீங்களா? கவனமா சொல்லுவீங்களா? உங்க பாதத்தை பிடிச்சு அந்த பாதத்துக்கு முத்தம் கொடுத்து, ஆமென், அல்லேலூயா. நீர் இரக்கம் பாராட்டாட்டா என் தலைமுடி கூட எனக்கு கணக்கில் இருக்காதுப்பா. அல்லேலூயா. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மளை விசாரிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அடிக்கடி இந்த பாட்டை நம்ம பாடணும் தானே? சேர்ந்து பாடலாமா? ஏச நம்பித்தானாம் பிறந்திருக்கே, ஏச நம்பித்தானா வளர்ந்திருக்கே, ஏசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா, ஏசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா, ஏச நம்பித்தானா பிறந்து
பாடிக்கிட்டே போனால் பிரசங்கம் முழுசும் பாட்டாவே முடிஞ்சு போயிடும். அத்தனை பாட்டு இருக்குது. தயவு செய்து என்ன கேளுங்க, அப்பா எனக்கு, நான் உங்ககிட்ட இப்படி இந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்கிறேன், கர்த்தர்ட்ட கெஞ்சிக்கிட்டா யார்கிட்டையுமே கெஞ்சுகிற நிலைமை வராது. அது மாத்திரம் இல்லை, மற்றவர்கள் உங்ககிட்ட வந்து உதவி கேட்கும் அளவுக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஜெப உதவி கேட்பாங்க, ஆலோசனைகளை கேட்பாங்க, எல்லாம் கேட்கும் அளவு கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும். ஆமென். இந்த தாவீது 3 ஜெபத்தை வச்சார். அந்த 3 ஜெபத்தை மட்டும் காட்டிட்டு நான் டக்கு நேரத்துக்கு முடிச்சிருந்தேன். கவனிங்க, அவர் என்ன ஜெபம் வச்சாரு? அந்த 11ஆம் வசனத்தை திரும்ப படிச்சு அதன் பின்பகுதி பாருங்க. உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் என்னை என்ன பண்ண கடவுது. அல்லேலூயா. அந்த கிருபை இருந்துச்சுனாலே உங்க வீட்டை விட்டு எந்த நன்மையும் விலகவே விலகாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை மறந்துடாதீங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நல்லா விளங்கிக்கிடுங்க சபையாரே, இதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஐஸ்வர்யத்தின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் பைபிள்ல இல்லை. ஐஸ்வர்யம் நீதியின் மேல் பசிதாகம் இருக்கிற நபர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களில் ஒன்று. தயவு செய்து நீதி இருக்கிற இடத்துல கொண்டு வந்து எதை வச்சிடாதீங்க. ரிச்சஸ் அழகா இருக்குது, ரைச்சஸ்னஸ். Those who thirst for righteousness, they will be satisfied. திருப்தியா வாழணும்னா தயவு செய்து கண்ணை பொருள் மேல வைக்காதீங்க, கண்ணை படைச்சவர் மேல வைங்க. அல்லேலூயா. தயவு செய்து திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அதுதான் உங்கள் ஏக்கமா இருக்கட்டும். ஆண்டவரே உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும், உங்க வார்த்தையை கவனிக்கணும். அதை அறிஞ்ச தாவீது தான் சொல்றான், உங்க கிருபை எனக்கு வேணும்ப்பா, உங்க உண்மை என்னை காக்கட்டும் ஆண்டவரே. கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு என்னை விட உண்மையானவர் என் இயேசு. என்னுடைய வாழ்க்கை துணையை விட எனக்கு உண்மையானவர் என் இயேசு. அல்லேலூயா. என் பிள்ளைகளை விட எனக்கு உண்மையானவர், யாரை விடவும் எனக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது யார்தான்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, எப்போ வரைக்கும் நடத்துவார்? ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, எப்போ வரைக்கும் நடத்துவார்? அதான் நம்ம ஆரம்பிக்கும் போதே பாடினோம், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடத்துவார். சொல்லுங்க, இன்னும் நடத்துவார். 6 மாதம் வந்தாச்சு, நாளைக்கு காலையில் இன்னொரு புதிய மாதம். அல்லேலூயா. நீங்க மாம்சத்துல பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்டா ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாது. எப்போதுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் தெரியும். ஆனா நம்ம கண்களை மூடி கர்த்தரை கொஞ்சம் காரியத்தை விளங்க பண்ண வச்சா எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீர்ப்பார்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர்ட்ட முதல் ஜெபம், உம்முடைய கிருபையும் உண்மையும் என்னை எப்பொழுதும். அடுத்து பாருங்க 12ஆம் வசனத்துல அந்த வார்த்தை ரொம்ப அழுத்தமானது. 12ஆம் வசனம், எண்ணிக்கைக்கு அடங்காத, ஒரு பக்கம் என்ன சுத்தி தீமைகள் இருக்குது, இன்னொரு பக்கம் எனக்குள்ளே இருக்கிற அக்கிரமம் என்ன தொடர்ந்து பிடிச்சி நான் நிமிர்ந்து கூட ஜெபம் பண்ண முடியாத அளவுல நின்றுகிட்டு இருக்கிறேன். இந்த ரெண்டும் சேர்ந்து, ஒரு பக்கம் நீர் அதிசயம் எண்ணி முடியாததை வச்சிருக்கிறீரு, ஆசீர்வாத திட்டத்தை எண்ணி முடியாம வச்சிருக்கிறீரு. ஆனா இந்த பிரச்சனை எனக்கு அதுக்கு மேல நின்றுட்டு இருக்குதே. இந்த தீமையிலிருந்து என்னை யார் விடுவிக்க முடியும்? என் இருதயம் என்ன பண்ணுகிறது? சத்தமா சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? என் இருதயம். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? தயவு செய்து இருதயத்தை முழுசா ஏசப்பா கண்ட்ரோல்ல கொடுங்க. ஆமென். ஒரு அருமையான பாட்டை கடந்த நாட்களில் கூட நாங்கள் பாடணும். நேற்றான என் உயிரும் இயேசுவுக்காக, என் உள்ளமும். இந்த இயேசுவை உதட்டில் வச்சிருக்காதீங்க. நீங்க இயேசுக்குள்ளேயே தொலைஞ்சு போயிருங்க, அவ்வளவுதான் பெஸ்ட் வே. ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? I got lost in Jesus. நம்ம என்ன பண்றோம்?
இயேசுவை இங்க இந்த டிராயிங் படிக்கிறவங்க மாதிரி என்னென்ன கலர் வேணுமோ இப்படி தொட்டு இங்க அடிக்கிற மாதிரி என்னென்ன விஷயம் வேணுமோ அதுக்கு ஏசப்பாவை தொட்டு இங்க அடிச்சலாம் முடியாது. அவர் அப்படி வரமாட்டார். முழுசு அவர் கையில கொடுத்துருங்க, நீங்க பாத்துக்கிடுங்கப்பா. அல்லேலூயா. நீங்க என்ன நடத்துவீங்க ஆண்டவரே. அழகா சொல்றாரு பாருங்க, நான் சோர்ந்து போய் நிக்கிறேன். அப்பதான் 2வது ஜெபம் பண்றாரு 13ஆம் வசனத்துல, கர்த்தாவே என்னை, கர்த்தாவே எனக்கு. நீங்க எத்தனை பேர் இப்படி சொல்ல போறீங்க? கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண சொல்லுங்க. சீக்கிரமா அற்புதம் செய்யுங்கப்பா. வேண்டாமா? வேண்டாமா? நான் மனிதனா இங்கு சொல்லவில்லை, தேவ மனுஷனா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் தேவன் இருந்து ஆசீர்வாதத்தை வாங்க விரும்புறீங்க? ஆண்டவரே எனக்கு சீக்கிரமா நன்மை நடக்கணும் ஆண்டவரே. சோர்ந்து போய் தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நடக்கலன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா யார் தான் நடத்த போகிறா? ஆமென் சொல்லுங்க. நான் நம்புகிறது, இன்னும் 2 முறை, நான் நம்புகிறது, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என்னை விடுவித்தருளும். இது இன்னைக்கு வீட்டில் போய் நீங்க உட்கார்ந்து குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷமா அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. இந்த 3 பாயிண்ட்களையும் சொல்லி ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத ஆசீர்வாத திட்டங்களையும் ஏற்கனவே துவங்கிட்டார். இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதுல இன்னும் வேகமா நீங்க ஓட போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென். 3வது ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. 14ஐயும் 15ஐயும் வாசிங்க. என் பிராணனை ஏகமாய் நல்லா கவனிங்க. என்ன அழிக்க அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அழியட்டும், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அவங்க என்ன ஆகட்டும், வெட்கப்படட்டும். அவங்க என்ன படட்டும் சொல்லுங்க. அவங்க நினைச்சது நடக்காம மாத்திருங்க. கொஞ்சம் அல்லேலூயா சத்தமா வரட்டுமே. அல்லேலூயா. நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் நினைச்சது நடக்குமா? கண்டவங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா? சொல்லுங்க. என்னை குறித்து கர்த்தர் நினைச்சிருக்கு தான் நடக்கும். கோபத்துல என் மேல அக்கினி அள்ளி போட்டு பேசுறவங்க சொல்றதெல்லாம் என் மேல நடக்க போறது காரணம் இல்லாமல் என் மேல விடப்பட்ட எந்த சாபமும் என் வீட்டிலேயோ என் குடும்பத்திலேயோ எல்லைகளிலேயோ இருக்க போகிறதே இல்லை. ஏன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. எனக்கு தீமை செய்ய விரும்புகிறவர்கள் அவங்க முன்னேற்ற பாதையில இல்லாம அவங்க லட்சியம் அடைவார்கள். அதுக்கு அடுத்து என் பேரில் அதை எப்படி படிக்கணும் தெரியுமா? இதைத்தான் எதிர்பார்த்தோம். இதைத்தான் எங்கயா இருக்கிய உங்களுக்கு எதுக்கியா? அது நம்ம விழுந்த அவிகளுக்கு சந்தோஷம். அதனாலதான் இந்த சோக முகத்தையே வச்சுக்கிட்டு இருக்காதிய. அல்லேலூயா. அப்படி யார் விரும்புறாங்களோ அவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து என்னப்படுவார்களாக. அல்லேலூயா. நானோ கைதூக்கி விடப்படுவேன், என் சத்துருக்களோ என்ன பண்ணப்படுவார்கள்? இன்னும் 2 முறை சொல்லுங்க. நானோ கைதூக்கி விடப்படுவேன், என் சத்துருக்களோ என்ன பண்ணப்படுவார்கள்? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சர்ச்சில் இருக்கிற இன்னொரு நபராகவே இருக்கலாம் இது. அல்லேலூயா. ஆமா, நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். யோசேப்பு சொப்பனம் பார்த்ததை அவங்க அப்பா யாக்கோபு கூட புரியல, கடிஞ்சுக்கிட்டான் இருக்குது. அப்பா கூட புரியாட்டால படைச்சவர் புரிஞ்சிருக்கிறார். உங்களை யார் புரிஞ்சிரு, நீங்க அவங்க புரியல, இவங்க வருத்தமே படாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஜெபம் இதுதான். எனக்காக நீர் எண்ணி முடியாத அதிசயங்களை வச்சிருக்கிறீர், எண்ணி முடியாத ஆசீர்வாத திட்டங்களை வச்சிருக்கிறீர். கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுமா, உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் என்னை எப்பொழுதும் காக்க கடவது. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண. அடுத்து சொல்லுங்க. கர்த்தாவே என் சத்துருக்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. ஆமென். இதை சொல்லும் போதெல்லாம் ஆசீர்வாதத்தை நீங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. அப்படியே முழங்கால் படிடுவீங்களா தேவ சமூகத்துல இந்த காலையில? ஆண்டவரே
எனக்காக இப்படிப்பட்ட திட்டங்களை வச்சிருக்கிறீர், நாங்க ஜெபிக்கும் போது என்னதை செய்கிறீர். தயவு செய்து உங்க தனி ஜெபத்தை குறைச்சிடாதீங்க, கூட்டுங்க. வேத வாசிப்பை குறைக்காதீங்க, அதிகமா கூட்டுங்க. இந்த 6 மாதம் முடிகிற அந்த தருவாயில கர்த்தர்ட்ட திரும்ப பொருத்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் சரியாய் ஜெபிப்பேன், சரியாய் வேதம் வாசிப்பேன். இல்லன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காக சிலுவையில் எனக்காக திருரத்தம், எனக்காக சிலுவையில் எனக்காக திருரத்தம் நீர் சிந்தினி, நீரே வழி, நீரே சத்தியம், ஜீவன் இயேசையா. ஆலயத்தின் நடுவில் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளம் திறந்து உடைக்கப்பட்ட உள்ளத்தில் இருக்கிற ஜெப குறிப்புகள் அவரிடத்துல கொடுத்து செல்லுங்கள். அவர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டு அவளுடைய வேண்டுதலுக்கான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து 6 பிள்ளைகளை கொடுத்து அலங்கரித்த அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் உடைத்து உங்களுக்கு வேண்டிய விடுதலையை தந்து நடத்துவாரு. தாவீதுக்கு அதிசயமான திட்டங்களை வச்சு அநேக நன்மைகளை செய்தவர் உங்களுக்கான யோசனைகள் அநேக காரியத்தை வைத்திருக்கிறார். இறங்கும் இறங்கும், கேளுங்க 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 ராஜா. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அன்பு தகப்பனே, சத்திய வார்த்தைகளை கேட்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தினந்தோறும் உம்மை தேடட்டும். உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தான் எண்ணி முடியாத அதிசயங்களும் எண்ணி முடியாத ஆசீர்வாத திட்டங்களும் அப்பா. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. தயவும் கிருபையும் கூட இருக்கட்டும். தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. நாளை காலை ஜெபத்தில் எல்லா பிள்ளைகளும் பங்கு பெறட்டும். வீட்டு ஜெபங்களை ஜெபத்தோடு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தட்டும். எங்கள் குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாறட்டும். தேசத்துக்காய் ஜெபிக்கட்டும், அழிகிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கட்டும். ஜெப ஆவியினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அப்படியே நீ செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு என்ன தேவையோடு வந்திருக்கிறாங்களோ அவருடைய அத்தனை தேவைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும். குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றப்படும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவருடன் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக.